செழிப்பு, பணம், பண செழிப்பு, ஐஸ்வர்ய செழிப்பு, ಹಣದ ಸಮೃದ್ಧಿತನ, ಐಶ್ವರ್ಯತೆಯ ಸಮೃದ್ಧಿತನ, இது நம்முடையது அல்ல. இது நம்மிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಇದು ಬಂದು ನಮ್ಮದು ಅಂತದ್ದು ಅಲ್ಲ, ನಮ್ಮ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುವಂತದ್ದು. ಹಾಗಿದ್ರೆ ನಮ್ಮ ಯಾರು? ನಮ್ಮ ஒரு உக்ரானக்காரன். ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಯಾರು? ನಾವೊಬ್ಬರು ಉಗ್ರಾಣಕಾರರು. உக்ரானக்காரன்னா என்ன அர்த்தம்? ಉಗ್ರಾಣಕಾರರು ಅಂದ್ರೆ ಏನು? என் கரத்துல இருக்கிற எல்லாவற்றுக்கும் நான் சொந்தக்காரன் அல்ல, இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ನನ್ನ ಕರಗಳಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲದಕ್ಕೂ ನಾನು ಸ್ವಂತಗಾರನಲ್ಲ, ನನ್ನ ಕರಗಳಲ್ಲಿ ಇವುಗಳೆಲ್ಲ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அதை நான் ஆள வேண்டும், ಅದನ್ನ ನಾನು ಆಳಬೇಕು, ನಿರ್ವಹಿக்க வேண்டும், ನಿರ್ವಹಿಸಬೇಕು, சரியான ரீதியிலே பயன்படுத்த வேண்டும், ಸರಿಯಾದ ವಿಧದಲ್ಲಿ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಬೇಕು. ஹalleluya ஹalleluya. பணம் மட்டும் இல்லைங்க, ಹಣವ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, உங்க கரத்தை கர்த்தர் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ದೇವರು ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ அது எல்லாம் நீங்க எஜமான் கிடையாது, அது நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க, பராமரிக்க போறீங்க, நிர்வகிக்க போறீங்க. கொடுத்தது கர்த்தர். ಅವುಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ಉಪಯೋಗಿಸ್ತೀರಾ, ಅವುಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ಪರಾಮರಿಸ್ತೀರಾ, ಯಾಕಂದ್ರೆ ಅದನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಂತದ್ದು ದೇವರು. ஆமென் சொல்றீங்களா? ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இல்லைங்க, நான் சம்பாதிச்சது ಇಲ್ಲ, ಅದನ್ನ ನಾನು ಸಂಪಾದಿಸಿದ ஏன் பணம், ನನ್ನ ಹಣ. 30 நாள் நான் வேர்வையை கொட்டி சம்பாதிச்சேன். 30 ದಿನ ಬೆವರು ಸುರಿಸಿ ಸಂಪಾದಿಸಿದೆ. 30 நாள் உன்னை பாதுகாத்தது ஆண்டவர் ಆ தான். 30 ದಿನಗಳ ಕಾಲ ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಿದ್ದು ದೇವರೇ. 30 நாள் வேலை செய்யக்கூடிய ஞானம், அறிவு, புத்தி, பலனை கொடுத்தது ஆண்டவர் தான். ಆ 30 ದಿನ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಜ್ಞಾನ, ಅರಿವು, ಬುದ್ಧಿಯನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದು ಕೂಡ ದೇವರೇ. ஒவ்வொரு பிரயாணத்தை பாதுகாத்தது ஆண்டவர் தான். ನಾವು ಹೋಗುವಂತ ಎಲ್ಲಾ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಭದ್ರತೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದು ದೇವರೇ. 30 நாளுக்கும் கர்த்தர் தான் உனக்கு ஆண்டவரா ಆ இருந்தார். 30 ದಿನಗಳ ಕಾಲ ಕರ್ತನೆ ನಮಗೆ ದೇವರಾಗಿದ್ದರು. எதற்குமே நாம் எஜமானர்கள் அல்ல. ಹಾಗಾದರೆ ಯಾವುದಕ್ಕೂ ನಾವು ಯಜಮಾನರೇ ಅಲ್ಲ. எல்லாமே நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ಎಲ್ಲವೂ ನಮಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. விசுவாசிக்கிறீங்களா? ಇದನ್ನ ನಂಬ್ತೀರಾ? சோ நாம நல்ல உக்ரானக்காரர்களா இருக்க வேண்டும். ನಾವು ಒಳ್ಳೆಯ ಉಗ್ರಾಣಕಾರರಾಗಿರಬೇಕು. சரியா? ಸರಿಯಾ? இதை கொண்டு வந்தோமா? ನಾವ್ ಯಾವ್ದನ್ನಾದ್ರೂ ತಂದ್ವಾ? கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ಯಾ? கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுத்திருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಅದನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಕೈಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதை என்ஜாய் பண்ணுங்க, ಅದನ್ನ ಎಂಜಾಯ್ ಮಾಡಿ, பராமரிங்க, ಪರಾಮರಿಸಿ, பாதுகாத்து கொள்ளுங்க, ಕಾಪಾಡಿ, நல்லா நிர்வகியுங்க, ಚೆನ್ನಾಗಿ ನಿರ್ವಹಿಸಿ, பயன்படுத்துங்க. ಉಪಯೋಗಿಸಿ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು கர்த்தருக்கு நன்றி ಹೇಳಿ, சொல்லுங்க, ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಹೇಳಿ. ஒரு வெளிப்பாடு இருக்கணும். ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಇರಬೇಕು. இதற்கு நான் ஓனர் கிடையாது, நான் இதற்கு ஒரு ஸ்டூவர், நான் ஒரு நல்ல ஒரு உக்ரானக்காரன். ನನ್ನ ಬಳಿ ಇರುವಂತದಕ್ಕೆ ನಾನು ಓನರ್ ಅಲ್ಲ, ನನ್ನ ಬಳಿ ಇರುವಂತದಕ್ಕೆ ನಾನು ಕಾರ್ಯಗಾರ.